மக்களே நைட்டோட நைட்டா ஏகப்பட்ட சம்பவங்கள பண்ணி வச்சிருக்காங்க ஹவுஸ்மேட்ஸ் எல்லாமே. நிஜமாவே சொல்றேன். இதெல்லாம் எபிசோட்ல வந்திருந்தா எபிசோடே பிளாஸ்ட் ஆயிருக்கும். அப்படிப்பட்ட சம்பவங்கள பார்த்தீங்கன்னா பண்ணி வச்சிருக்காங்க. நேத்திக்கு சாண்ட்ரா அவர்களுக்கும், கனி அவர்களுக்கும் ஒரு சின்னதா சண்டை வந்திருக்கும். அத நீங்க எபிசோட்லயே பார்த்துருக்க முடியும். அந்த சண்டை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய குழந்தைகள பத்தி நீங்க பாடாத வரைக்கும் சந்தோஷம். பாடிட்டீங்க ஆனா, அப்படிங்கிற மாரி சாண்ட்ரா அவர்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய அக்யூசேஷன எடுத்துட்டு போய் கனி மேல வச்சிருப்பாங்க. கனிக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கும். நம்ம என்னடா பண்ணிட்டோம்? நம்ம ஏன்டா இப்படி பாடப் போறோம்? நம்ம ஏன்டா இப்படியெல்லாம் பண்ண போறோம்? நான் சத்தியமா சொல்றேன். என் குழந்தை மேல சத்தியமா சொல்றேன். நான் இப்படியெல்லாம் பாடக்கூடிய ஆள் கிடையாது. நான் பாடவும் இல்ல அப்படிங்கிற மாரி கனி அவர்கள் சொல்லியிருப்பாங்க. பட் சாண்ட்ரா அவர்கள் பார்த்தீங்கன்னா, இல்ல. நீங்க பண்ணீங்க. நீங்க பாடுனீங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. சரி இப்படி நம்மள அக்யூசேஷன் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க பக்கம் தப்பு இருக்கு. இதுக்கு அவங்க சாரி கேட்டு அவனும் என்ன இவ்வளோ பெரிய நேஷனல் ஃபோரம்ல இப்படிப்பட்ட ஒரு அக்யூசேஷனா அதுவும் எனக்கு எதிர்த்து வைக்கிறாங்க. இது ரொம்ப பெரிய தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி கனி அவர்கள் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் மத்தவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா, ஆமா அவங்க சாரி கேட்கணும் அப்படிங்கிற மாரி ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. ஸோ இந்த நேரத்தில் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கமருதீன் அவர்கள் நிறைய வார்த்தைகளை விட்டுருக்காப்புல. இப்போ என்ன நீங்கள் என்ன செத்துட்டீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இன்னும் மோசமாக போய் இன்னும் சில வார்த்தைகள்லாம் பயன்படுத்தியிருக்காரு. ஸோ நீங்கள் என்ன லூஸா, நீங்கள் என்ன செத்துட்டீங்களா, இப்போ என்ன புணமா விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறது, இந்த மாதிரிலாம் ரொம்ப வார்த்தைகளை விட்டுருக்காரு. இதனால் திவ்யா கணேஷ்க்கு எதிராக தான் விட்டுருக்காரு. ஸோ அதனால் திவ்யா கணேஷ் அவங்க ஒரு பக்கம் காண்டாய் கத்துன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. மற்ற ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் இன்னும் பயங்கரமாக கோவப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்கு போகலாம். ஒன்றும் இல்லை மக்களே, நம்ம கனியக்காவுக்கும் சாண்ட்ரா அக்காவுக்கும் ஒரு பிரச்சனை வந்துச்சு இல்லையா? அதுக்காக கனியக்கா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, சாண்ட்ரா எல்லாரும் முன்னாடி சாரி கேட்கணும். நான் என்ன அப்படி பாடிட்டேன் அப்படின்றத அவங்க சொல்லிவிட்டு அதை ப்ரூவ் பண்ணணும். அவங்க ப்ரூவ் பண்ண முடியலன்னா அவங்க சாரி கேட்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க நம்மளுடைய கனியக்கா. ஓகேங்களா? ஸோ இதனை தொடர்ந்து சாண்ட்ரா அவர்கள்கிட்ட பேசுகிறதுக்காக எல்லாருமே ரெடி ஆகிட்டாங்க, தயாராகிட்டாங்க. ஓகேவா? எல்லாருமே லிவிங் ஏரியாவுக்கு வர சொன்னாங்க. எல்லோரும் லிவிங் ஏரியாவுக்கு போயிட்டாங்க. அப்போ போனதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் உட்காந்துட்டு இருக்காங்க. சாண்ட்ரா அவர்களும் கனி அவர்களும் சில சின்ன இது பேசும் பொருளாக ஆகிட்டுருக்கு. அப்போ தான் ஓகேங்களா? அப்போ தான் அந்த மீட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. அந்த பஞ்சாயத்து நடக்க ஆரம்பிக்குது. திடீர்னு நம்ம ஆதிரை இருக்காங்க இல்லையா? அந்த ஆதிரை கிச்சனில் இருக்கக்கூடிய நம்ம திவ்யா அவர்கள் சமைச்சிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் ஆதிரை உள்ளர வராங்க. உள்ளர டச்சும் பண்ணலை, ஒன்றும் இல்லை. பக்கம் வந்ததுக்கே பார்த்தீங்க அப்படின்னா, பானு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க திவ்யா. பானு கத்த ஆரம்பிச்சதும் ஒரு மாதிரி எல்லாருமே அப்செட் ஆகிட்டாங்க. என்னடா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் என்ன சொல்கிறேன் டக்குன்னு ஏங்க எல்லாரும் லிவிங் ஏரியாவில் உட்காந்துட்டு இருக்காங்க. சடனாக அப்படியே என்ன வீடே பயங்கரமாக இதாகிற அளவுக்கு கத்துனாங்க. எப்படி இருக்கும்? எல்லாரும் என்ன ஆகிட்டாங்கன்னா, ஒரு மாதிரி பதட்டம் ஆகிட்டாங்க. என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஓடி வர ஆரம்பிச்சிட்டாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவ்வளோ பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு கமருதீனுக்கு சரியான கோவம். கமருதீனுக்கு நிறைய பேருக்குங்க. கமருதீனுக்கு மட்டும் இல்லை, கமருதீனுக்கு, வினோத்துக்கு, அமித்துக்கு, சாண்ட்ராக்கு, இவங்களுக்கெல்லாம் செம கோவம். நேற்று கூட பார்த்தீங்கன்னா அமித் சொல்லிக்கிட்டே இருந்திருப்பார். எபிசோட்லேயே உங்களால் பார்த்துருக்க முடியும். இந்த பொண்ணு சும்மாவே அட்டென்ஷன் சீக் பண்ணுது. சும்மா ஏதாவது ஒரு விஷயம்னா கூட அப்படியே கத்த ஆரம்பிச்சிருது. ஸோ அதை கத்தி அப்படியே ஒரு அட்டென்ஷன் சீக் பண்ண ட்ரை பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார் இல்லையா? ஸோ அதுக்கேற்ற மாதிரியே நேற்றுக்கு ஆதிரி பக்கம் தான் வந்திருப்பாங்க. இவ்வளோ டச் கூட பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் பண்ணிட்டு இல்லை ஒரு பயன்படுத்துகிற அளவு கூட எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் இவங்க கத்தில் லிவிங் ஏரியாவிலேருந்து எல்லாரும் உளுந்தடிச்சிட்டு ஓடி வந்திருக்காங்க. என்னடா பிரச்சனை அப்படின்னு. அங்கே போனதுக்கப்புறம் தான் ஆதிரி பக்கம் வந்தா, அதனால் நான் கத்திட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே காண்டாயிட்டாங்க. செம்ம காண்டாயிட்டாங்க. குறிப்பாக அவன் பேர் என்ன, கமருதெல்லாம் வெறி ஆகிட்டு வார்த்தைகளை கொட்டுறாரு. லிமிட்லெஸ்ஸாக கொட்டுறாப்புல. அவரை பற்றி தெரியல உங்களுக்கு. என்ன கொட்டுறாரு அப்படின்னு. இப்போ என்ன ஆயிடுச்சு? ஏன் இப்போ லூஸு மாதிரி நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, கத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டோடனே, என்ன நீங்கள் லூஸு மாதிரி கத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா ஒரு பக்கம் சண்டைக்கு வராங்க. ஏங்க நாங்கள் அப்படி தாங்க இப்போ நம்ம ஜென்ரலாக பேசும்போது கூட என்னங்க லூஸ் மாதிரி பேசுகிறீங்க, என்னங்க லூஸ் மாதிரி கத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறது நார்மலான ஒரு விஷயம் தானே. அதுக்கு ஏன் நீங்கள் எல்லோரும் இப்படி சண்டை போட வரீங்க அப்படின்னு சொல்லி கமருதீன் கேட்குறாப்புல. நீ எப்படி அந்த வார்த்தையை சொல்லலாம்? நான் பிக் பாஸ் பேசும்போது நான் கத்துறேன். திடீர்னு ஏதாவது பஸர் அடித்தாலும் நான் கத்துவேன். திடீர்னு யாராவது பின்னாடி தொட்டினாங்க அப்படின்னா கூட நான் கத்துவேன். ஏன்னா அது என்னுடைய இயல்பு. நான் அப்படி தான் இருந்துகிட்ருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் அப்படி தான் இருக்கேன். ஸோ நீ இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி திவ்யா கணேஷ் பார்த்திங்க அப்படின்னா சிவியராக வார்ன் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் ஆதிரை வேறு, நீ அப்படி சொல்லக்கூடாது, லூசுன்னெலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க பாருங்கள். இந்த அளவுக்கு செம கோவம். இப்போ என்னப்போ நான் அப்படி தான் சொல்லுவேன். என்னப்போ ஏதோ செத்து விழுந்துட்டாங்க, யாரோ ஏதோ என்ன சிலிண்டர் வெடிச்சிச்சா, இல்லை ஏதாவது நடந்துருச்சா, கிச்சனில் ஏதாவது நடந்துருச்சா, கைக்கு காலுக்கு ஏதாவது ஒன்று நடந்துருச்சா, என்ன ஆயிடுச்சு சொல்லு பார்க்கலாம் அப்படின்றாரு கமருதீன். இப்போ என்ன ஆயிடுச்சு உனக்கு, கை கால் ஏதாவது போயிடுச்சா,
இல்லை யாராவது செத்து விழுந்துட்டாங்களா அப்படின்றாரு. யோ என்னையா வார்த்தை எல்லாம் பேசிகிட்டு இருக்கு, அவங்க பண்ணுறது தப்புன்னா அதுக்கேற்ற மாதிரி பேசியா, நீ ஏன் சம்மந்தமே இல்லாமல் பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்தது. உடனே வந்து திவ்யா கணேஷ் வந்து சொல்கிறாங்க, ஏய் என்ன நீங்கள் ரொம்ப அதிகமாக பேசுகிற, இந்த மாதிரிலாம் பேசுவாங்களா யாராவது? ஆமாம் இங்கே வந்து சிலிண்டர் வெடித்து நான் செத்து விழுந்துட்டேன், அதனால தான் கத்திட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னங்கடா பேசிகிட்டு இருக்கீங்க டேய், சாவுன்றதுனால உங்களுக்கு அவ்வளோ ஜாலியாக இருக்காடா, மாறி மாறி வந்து சாவை பற்றி அப்படி பேசிகிட்டு இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி வந்துருந்தது. இந்த பக்கம் கமருதீன் விடவே மாட்டேங்கிறாப்புல, அந்த பக்கம் நம்ம திவ்யா விடவே மாட்டுறாங்க, வார்த்தைகளாக கொட்டுறாங்க நம்ம கமருதீன் அவர்கள். ஆதிரி வேறு கூட வந்துட்டாங்க, அதாவது திவ்யாவுக்கு சப்போர்ட்டிவாக. திவ்யா சொல்லவே தேவையில்லையே, நீ ஒழுக்கமே கிடையாது, நீ இப்படி தான் பேசிட்டு வந்து சுற்றிட்டு இருக்க, 70 நாள் ஆச்சு, நீ என்ன கற்றுக்கிட்டு இந்த ஷோவுக்கு வந்து என்ன பண்ணிகிட்ருக்க, நீ மறுபடியும் இதே மாதிரி தான் வந்து பேசிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அவங்க பேசுகிறாங்க திவ்யா. இவர் கமருதீன் வந்து ஏங்க நீங்கள் வந்து கூட தான் 40-30 நாள் ஆயிடுச்சு, ஸோ அப்படி இருக்கும்போது கூட வந்து நீங்கள் கூட தான் வந்து இந்த கத்துறதை வந்து நிப்பாட்டவே மாட்டுறீங்க, எப்போ பார்த்தாலும் இப்படி கத்தி எல்லோரும் வெறுப்பேற்றுறீங்க, பயன்படுத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி இவர் ஒரு பக்கம் வந்து வாக்குவாதம் பண்ணுறாரு. பார்வதி வேறு டேய் கம்முன்னு இருறா, வார்த்தையை விடாது அமைதியாடுறான்றாங்க. இப்போ என்னங்க, என்ன இந்த வார்த்தையெல்லாம் சொன்னதுனால என்னை எவிக்ட் பண்ணி வெளியே அனுப்பாங்களா? பரவாயில்ல நான் போய்க்கிறேன் விடுங்க, எவிக்ட் ஆகி நான் வெளியே போய்க்கிறேன் விடுங்க, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, நான் விஜய் சேதுபதி சார்கிட்ட கேட்டுக்க, வெளியே போய்கிட்டே வந்து இருக்க போகிறேன் பாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு கமருதீன். டேய் நாடா உங்களுதெல்லாம், டேய் உங்களெல்லாம் உள்ளர விட்டு நல்லா சாப்பாடை போட்டு, என்ன சாப்பாடை கொடுத்து சாப்பாடை போட்டு சம்பளத்தையும் கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்தா, பேர் புகழ் எல்லாத்தையும் கொடுத்தாக்கா நீங்கள் அசால்ட்டாக வந்து இல்லை நான் கேட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. நாட் ஒன்லி கமருதீன், எவ்ரிபடி சேயிங் லைக் தட் ஒன்லி இன் தட் சீசன். ஓகேங்களா, இந்த சீசனில் மட்டும்தானா எல்லாரும் அப்படி பேச ஆரம்பிச்சிருக்கீங்க, அந்த பிக் பாஸுக்கு மரியாதையே கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்ற லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க எல்லாமே வந்து பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வினோத்தெல்லாம் தனியாக கூப்பிட்டு போய் காரி துப்புறாப்பில் கமருதீன், என்னடா பேச்சு பேசிகிட்டு இருக்க, அறிவு புத்தி இருக்கா இல்லைடா, எதுக்கு என்னத்தடா பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி திட்டுன்னு வந்து திட்டுறாப்புல, கொஞ்சம் திட்டுல அப்படி திட்டுறாரு. அமித் ஒரு பக்கம் கோபப்படுறாரு, என்ன இந்த பொண்ணு எப்போ பார்த்தாலும் இப்படி 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 பண்ணின்னு இருக்கு, என்ன எல்லாத்துக்கும் இப்படி அப்படின்ற மாதிரி அது பார்த்தீங்க அப்படின்னா, அவர் எப்பவுமே அப்படி பேசுவார் இல்லையா, ஒரு மாதிரி இர்ரெலவெண்ட்டாக வந்து இருக்கும், கொஞ்சம் விட்டு வந்து பேசுவார் இல்லையா, அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு மாதிரி காண்டாகிட்டு இருக்காங்க, எல்லாருமே காண்டாகிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக. ஏன்னா அவங்க கத்துறது வந்து அந்த மாதிரி திடீர்னு எல்லாரும் லிவிங் ஏரியாவில் சாண்ட்ரா கனி இந்த பிரச்சனைக்காக தான் உட்காந்துட்டு இருக்காங்க. சட்டானா கத்தனா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன், வேற மாதிரி சம்பவம் பண்ணிட்டாங்க. ஸோ இதனால் கமருதீன்லாம் காண்டாகி திட்ட ஆரம்பிச்சிட்டாரு, வார்த்தைகளை கொட்டி தீர்த்துருக்காப்புல கமருதீன். இப்போ என்ன இங்கே வந்து எதாவது இலவு விழுந்துருச்சா, இல்லை யாராவது செத்துட்டாங்களா, இல்லை சிலிண்டர் விழுந்துருச்சா, இல்லை கை காலது போயிடுச்சா அப்படின்ற வார்த்தையெல்லாம் ரொம்ப 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 மோசமான வார்த்தைகள். என்ன அவங்க தவறுகள் செஞ்சுருந்தாலும் அப்படிப்பட்ட வார்த்தைகளை வந்து பயன்படுத்தியிருக்க கூடாது. ஸோ இதுக்கும் கண்டிப்பாக அட்ரஸ் செய்யப்படுவார் கமருதீன், பொறுத்துட்டு தான் பார்க்கணும். ஸோ மக்களே, இப்போ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தவணை சந்தினா அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.